தொடர்ந்து வாழ்க்கையில் எந்த விதமான பெரிய முன்னேற்றமும் கிடைக்கல, செல்வமே வரமாட்டேங்குது, குடும்பத்தில் மட்டுமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நான் மறுபடியும் உங்களுக்கு கோடிட்டு காமிக்கக்கூடிய ஒரு நாள் அமாவாசை என்று குலதெய்வத்திற்கும் உங்களோட பித்ருக்களுக்கும் மனமாற வேண்டி வீட்டில் படையல் போடுறது தான். வரும் ஜூலை 14ஆம் தேதியோட சூட்சமம் என்னென்னா, செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய அமாவாசை. யார் ஒருவர் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் செல்வத்தடை சரியாகும். உங்களுக்கு சரியாகணும்னா உங்கள் குலதெய்வத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். நான் என் குலதெய்வமான குட்டக்காரப்பச்சி காமாட்சி அம்மனின் தெய்வ திருவடிகளை தொட்டு வணங்கி வாழ்த்தி போற்றி நன்றி கூறி சரணாகதியாகி இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். குலதெய்வத்தை பிடித்தா குலம் ஜெயிக்கும், அதை சொன்னால் யாரும் செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. 15 வருஷமாக மீண்டும் சொல்கிறேன், குலதெய்வத்தை புடி, குருவை புடி, உழைப்பை நம்பு, தெய்வம் கை கொடுக்கும். உனக்கும் கை கொடுக்க வரும் செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சு தயவு செய்து வீட்டில் கோலம் போடாதீர்கள், எண்ணெய் தேய்த்து குளிக்காதீர்கள், எதிர்மறை விஷயத்தை பேசாதீர்கள், வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை உருவாக்காதீர்கள். காலை எந்திரிச்சு கை நிறைய அரிசி எடுத்து நல்லா பிரார்த்தனை பண்ணி முதல்ல வடக்கு திசையில் தூவி விட்டுருங்க. காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் 6 சுவை வரக்கூடிய எல்லா விதமான சைவ உணவை வீட்டில் தயார் பண்ணி அந்த சைவ உணவுகளை ஒரு வாழை இலையில் படையலாக போட்டு அதற்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சு கண்ணாடியில் திண்ணீர் குங்குமம் பூசி விட்டு அதற்கு முன்னாடி ஒரு தேங்காயை உடைச்சி விளக்கு ஏற்றி தேங்காயை உடைச்சு மனமாற உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி, உதாரணமாக குட்டக்காரப்பச்சி காமாட்சி அம்மனே வாயா, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டத்தை போக்கி தாயா, என் உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து தாங்க, என் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை கோடி கோடியாக தாங்க, நான் செல்லும் இடமெல்லாம் எனக்கு தனமும் பணமும் செல்வமும் மரியாதையும் மதிப்பும் அன்பும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் பெருகட்டும் ஜாமீன்னு வேண்டிட்டு கற்பூர மாரத்தையை காமிச்சு எல்லா சாதத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் காகத்துக்கு வச்சு காகத்தை மனமாற, காகத்தினா பித்ருவை மனமாற வேண்டி இந்த உணவை எடுத்துக்கிட்டு என்னை வழி நடத்துங்கன்னு வேண்டுங்க. இன்னும் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு 10 பேர்த்துக்கு அதே சாப்பாடை பேக் பண்ணி கொண்டு போய் முடியாதவங்களுக்கு கொடுத்துட்டு அதற்கு அப்புறம் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. இதையை யார் ஒருவர் வரும் செவ்வாய்க்கிழமை செஞ்சு குலதெய்வத்திற்கு ஒரு 11 ரூபா புனுகு மஞ்சள் வெள்ளை துணியில் தடவி அதில் 11 ரூபா காசை எடுத்து முடிச்சு போட்டு குலதெய்வத்திற்கு எடுத்து வைங்க. குலதெய்வம் கோயில் போகிறதுக்குள்ளே உங்களோட செல்வம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு உங்கள் சாமி தீர்வு தரும். இதை புரிஞ்சுட்டு நீ செய்ய சாமி, நல்லது நடக்கும். உங்களுக்கு நல்லது நடக்க முன்கூட்டியே பதிவு செய்கிறேன், பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. வரும் ஜூலை 16 முதல் 20 வரைக்கும் சென்னை வருகின்றேன். சென்னை நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க. வரும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு கொங்கண சித்தரின் பொன்னூதி மலை இரவு நேர பௌர்ணமி யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூரில் சத்யநாராயண பூஜை பண்ணிவிட்டு கூட்டு பிரார்த்தனை முடிச்சுட்டு அதற்கப்புறம் யாத்திரை போய் இரவு நடுநிசியில் சிறப்பு பௌர்ணமி அப்போ சிறப்பு பிரார்த்தனைகளை செஞ்சுட்டு வர இருக்கின்றோம். லிமிட்டெட் சீட்ஸ் தான். உங்களோட பேரை உடனே தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வில் கலந்துக்கங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் சிறப்பு யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த சிறப்பு யாத்திரையில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். யாத்திரையை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரீதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.